கலத்தப்பம் செய்யறதுக்கு பச்சரிசி தான் நான் யூஸ் பண்ண போறேங்க. நான் வந்து 200 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கிறேன். இந்த டம்ளர்ல 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கிறேங்க. பச்சரிசியை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறினாதான் வந்து கலத்தப்பம் நல்லா சாஃப்டா கிடைக்கும். பச்சரிசியை 2 தடவை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் என்ன செய்யலான்றத பார்க்கலாம். 3 மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இப்ப தண்ணியை வடிச்சிட்டு இதை ஜார்ல சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருந்த எல்லா அரிசியும் ஜார்ல சேர்த்துக்கிட்டாச்சு. இப்ப இதோட 3 டேபிள் ஸ்பூன் சாதம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல். விருப்பப்பட்டீங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாங்க. இப்ப இதை அரைச்சிக்கலாங்க. அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். எந்த கப்ல அரிசி எடுத்தீங்களோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை அரைச்சு எடுத்துக்கோங்க.